ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் வேஸ்ட்டு தான். எதுக்காக இந்த வீடியோனா செடிங்களுக்கான உரங்கள் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு கிச்சன் வேஸ்ட்டு அப்படியே அரிசி கழிஞ்ச தண்ணி, கிரைண்டர் கழுவுன தண்ணின்னு இது எல்லாத்தையுமே அப்படியே தக்காளி வேஸ்ட்டு, வெங்காய வேஸ்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ தண்ணி ஒரு பக்கெட் பிடிச்சிக்கலாம். இது 20 லிட்டர் பக்கெட்டு. இப்போ கால் பக்கெட் அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பக்கெட் பிடிச்சிக்கலாம் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா பக்கெட் நம்பிடுச்சுங்க. இந்த உரம் எந்த மாதிரி டைமில் கொடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், செடிகள்லாம் வாடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாடின டைமில் கொடுக்குறப்போ பூக்கள் நிறைய பூக்கும், காயும் நிறைய காய்க்கும். சரி வாங்க எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இதிலிருந்து ஒரு மக்கு தண்ணி எடுத்துக்கலாம், கலக்கி விட்டு இதை அப்படியே வடிக்கவே வேணாங்க. நம்ம செடிகளுக்கு நான் இன்றைக்கி கருவேப்பந்தழை செடிக்கு தான் கொடுக்குறேன். இப்படி ஒரு மக்கு அப்படியே ஊற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இது செண்பக செடி, இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து குண்டுமல்லி செடிங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுங்க. செடி ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு. அதனால் நான் அப்படியே அப்படியே ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அங்கங்கே பாருங்கள், இப்படி விட்டதுனால முட்டுக்கள் பாருங்கள் நிறைய வச்சுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. வாரத்துக்கு ஒரு 2 முறை கொடுங்க. தெரியுதா? இதுதாங்க என்னுடைய செடியோட வளர்ச்சிக்கு காரணம். இருங்க, முல்லைப்பூ செடியில் பாருங்கள், தலைன்னு எப்படி வந்திருக்குன்னு, குழுன்னு. இதுக்கு மேலே அரும்புகள் வச்சு மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சி நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நம்ம சங்ககிரி வீடியோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.